ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் ஒரு நாளை கர்த்தர் கிருபையை நம்முடைய வாழ்க்கையில கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன என்கிறார். யோசுவா முகங்குப்புற விழுந்து கிடக்கிறாரு ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடியே. என்னத்துக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. மோசேயின் நாட்கள் முடிந்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிற பொறுப்பு யோசுவாவின் கைகளில் வருகிறது. யோர்தானை அற்புதமாய் கடந்து வருகிறாங்க. எரிகோவை தரைமட்டமா மாற்றுறாங்க. எல்லாத்தையும் அடிச்சு தள்ளி மோசேயின் காலத்துல முடியாததெல்லாம் யோசுவாவின் நாட்கள்ல வேகமா நடந்துட்டு வருது. எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டு வராங்க. கடைசியில ஆண்டவர் அவ்வளவு அற்புதமா நடத்துறாரு. யோர்தானை எப்படி கடக்கணும் கேட்கறாங்க. ஆண்டவர் வழி சொல்றாரு. எரிகோவை எப்படி தகர்க்கணும் ஜெபம் பண்ற ஆண்டவர் சமூகத்துல கேட்கும்போது யோசுவாவுக்கு ஆண்டவர் அதற்கான ஆலோசனை வழிகளை கற்றுக் கொடுக்கிறாரு. அப்படியே கீழ்படுறாங்க. அடுத்துல ஒரு சின்ன பட்டணம் வருது, ஆய்பட்டணம், ஒரு சின்ன ஏரியா தான். அப்ப யோசுவா கொஞ்சம் கூட்டத்தை வச்சு, சின்ன இடம் தான்ப்பா, இப்ப அடிச்சுட்டு வந்துடலாம், நீங்க போங்கன்னு பாக்குறாங்க. ஆனா தோல்வியை சந்திக்கிறாங்க. அங்க உள்ள ஜனங்க இவங்களை அடிக்கிறாங்க, கொஞ்சம் பேரை கொண்டுருந்தாங்க. புறமுதுகு காட்டி ஓட வந்ததும் யோசுவாவுக்கே கஷ்டமாயிடுச்சு, அவமானமா போச்சு. நம்ம நினைச்ச சாதாரணமா நினைச்சிட்டோமே, ஏன் நம்ம தோற்றோம்? இதுல இருந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. இதுவரை பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்துட்டு வந்தோம், இதுல ஏன் தோல்வி? ஆண்டவர் சமூகத்துல போய் விழுந்துட்டாரு. சில சின்ன பிரச்சனை நம்ம சாதாரணமா எடுத்துக்குவோம், அதுதான் பெரிய பிரச்சனைக்கு காரணமா மாறிடும். எந்த இடத்துல நம்ம சிலதை அற்பமா எண்ணுவோம், அதுதான் பெரிய ஆபத்தாகவும் மாறிடும். இந்த இடத்துல அப்படிதான் ஆயிடுச்சு. மோங்குப்புற கிடக்கும்போது ஆண்டவர், நீ ஏப்பா விழுந்து கிடக்கிற, எழுந்திருங்கிறாரு. இப்ப என்ன ஆண்டவரே இப்படி ஆயிட்டும் போது, உன் ஜனங்கள் பாவம் செய்துட்டாங்கப்பா. எரிகோல இருந்து எந்த பொருளும் எடுக்காம சுட்டரிக்கணும்னு சொன்னேன். அதுல ஒரு வாலிப பையன் பாபிலோன் சால்வை கொஞ்சம் தங்க இதெல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கேன், பாளையத்துக்குள்ள இருக்குது, அதை நான் பிரியப்படல, அதை நான் விரும்பல, அதனாலதான் தோல்வினதும் அதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. உடனே அவனை கூப்பிட்டு அந்த எல்லாம் எடுத்து அந்த பொருள் எல்லாம் சுட்டரிச்சுட்டு இவனையும் அப்புறப்படுத்திட்டாங்க. அதற்கு பிறகு யுத்தத்துக்கு போறாங்க, ஜெயம் கிடைக்குது. சில நேரத்துல சில பிரச்சனைக்கு நமக்கு தீர்வு தெரியாது, என்ன செய்யற வழி தெரியாது. ஏன் நஷ்டம் தொழில், ஏன் அந்த கஷ்டம், அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆண்டவர் சமூகத்துல இருக்கும்போது கண்டுபிடிச்சிக்க முடியும். ஆண்டவர் சமூகத்துல ஸ்பெண்ட் பண்ணி தான் அவன சரீரத்தில் ஒரு பலவீனம் என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸ்ரே, அடுத்துல என்ன சிடி ஸ்கேனு, அதுல கிளியர் ஆகல எம்ஆர்ஐ ஸ்கேனு போறாங்க. எல்லாம் தெரிஞ்சிருது, எங்க பாதிக்கப்பட்டிருக்கு, எப்படிப்பட்ட காரியம், எல்லாம் டெஸ்ட் இருக்குது, கண்டுபிடிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் சரியாயிருது. ஆனா இதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தின் காரியங்கள் சில பிரச்சனைக்கு தீர்வு ஆண்டவர் சமூகத்துல போகும்போது கண்டிப்பா கிடைக்கும். ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒண்ணு திறக்கிறாங்க. சின்ன கடையா இருந்ததை கர்த்தர் ஆசீர்வதிச்சு பெருசா மாத்திட்டாரு. சூப்பர் மார்க்கெட் எடுத்த உடனே அது நல்ல வியாபாரம், அந்த இடத்துல நல்ல சேல்ஸ் இருக்குது. அதுல நம்பிக்கையா சின்ன கடையில இருந்து வேலை செஞ்ச பையனை பொறுப்பு, முக்கியமான பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதோடு மட்டுமல்ல வேற ஆட்களும் இருக்கிறாங்க. ஆனா நல்ல சேல்ஸ் இருக்குது. பட் ஆனா வருமானம் பார்க்கும்போது எங்கேயோ இடிக்குது, இவங்களுக்கு டேலி ஆகல. ஆனா ஒவ்வொரு மாசமும் நஷ்டத்தை சந்திக்கிறாங்க. ஏதோ பெரிய அமௌண்ட் எங்கேயோ மிஸ் ஆகுதுன்னு புரியல. நம்பிக்கையான பையனை வேற வச்சிருக்கிறோம், புதுசா வந்தவங்க யாராவது திருடுவாங்களா எடுப்பாங்களான்னா எல்லாமே இங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும்போது என்னடா செய்யறதுன்னு சொல்லி ஒண்ணுமே புரியலன்னு பார்க்கும்போது கடைசியில இவங்க என்ன பண்ணாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், எங்க இப்படியே பிசினஸ் பண்ண நம்ம ரோட்டுக்கு தான் வரணும்ட்டு ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்றாங்க. ஆண்டவர் அப்ப என்ன பண்றாரு, உணர்த்துறாரு, நீ நம்பி கொடுத்திருக்கிற அந்த பையன் அவனை கொஞ்சம் வாட்ச் பண்ணுப்பான்னு சொல்லி. பார்க்கும்போது அவன் ஒவ்வொரு நாளும் வருகிற கேஷ் அமௌண்ட், இப்ப மேக்சிமம் எல்லாமே ஜிபே இந்த மாதிரி அக்கௌண்ட்லயே வந்துருது. வாங்குறதுல ஒரு அமௌண்ட்ல ஒரு 1000 rupees டெய்லி எங்கேயாவது இது பண்ணிடுவான், எடுத்துருவான், அங்கிருந்து ஒழிச்சு வச்சிருவான். அதே மாதிரி சில இடத்துல பொருட்கள் ஆர்டர் பண்ணது அவ்வளவு இருக்கும், அவ்வளவு இங்க சப்ளை ஆயிருக்காது, அதுலயும் வெளி இடத்துக்கு மாத்தி விட்டு இது பட்ட காரியங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு எடுத்தாலும் அந்த சூப்பர் மார்க்கெட்ல மாசம் 30,000 ரூபாயில போயிருது. யோசித்து பாருங்க. இப்படி சில மாதங்கள்லாம் பெரிய அமௌண்ட் உங்களுக்கு லாஸ். கடைசியா கண்டுபிடிச்சாங்க, அவனை அப்புறப்படுத்தினாங்க. காரியங்கள் என்ன ஆயிடுச்சு, அடுத்து ஒழுங்காயிடுச்சு, நஷ்டம் மாறி லாபம் வர ஆரம்பிச்சிருச்சு. சில நேரத்துல சிலரை நாம நம்புறோம், சில காரியங்களை நாம என்ன பண்றோம், நிர்விசாரமா இருந்திருந்தோம், சில காரியங்களை தெரியாமலே புலம்பிட்டு இருக்கிறோம். பிரச்சனைக்கு தீர்வு அது என்ன காரணம், எதனால ஆண்டவர் சமூகத்துல போய் உட்கார்ந்து ஸ்கேன் பண்ணா போதும். ஆண்டவரே நாங்க என்ன செய்யறது புரியலன்னா, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கிற தேவன் நமக்கு இருக்கிறாரு. நிச்சயமா உணர்த்துவாரு, காண்பிப்பாரு, பேசுவாரு. இந்த நம்பிக்கைக்குள்ள நம்ம கடந்து வருவோம். இனி அவ்வளவுதாங்கிற முடிவுக்கு வந்துடாதுங்க. இல்ல, பிரச்சனையை மாற்றுகிற தேவன், சூழ்நிலையை காண்பிக்கிற தேவன், அதை தப்புவிப்பதற்கு அல்லது மாதிரி சூழ்நிலையை தடுப்பதற்கான வழிகளை வைத்திருக்கிற தேவன் நமக்கு இருக்கிறாரு. அவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் எங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிற தேவன் அப்பா, மாற்றுகிறவர். நஷ்டமா இருந்தாலும் ஏன் இந்த நஷ்டம் வருதுன்னு சொல்லி இடத்துல கேட்கும்போது அதற்கான காரியத்தை நீர் காண்பிக்கிறவர் அப்பா.
இந்த நாளிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தடுமாறி கொண்டிருக்கிற பிள்ளைகளை நினைவு கூறுங்க. குடும்பத்துல பிரச்சனையா இருக்கலாம். ஏன் இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்குது? ஏன் சமாதான குறை வந்துட்டு இருக்குது? ஏன் எங்க வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தது, இப்ப ஏன் போராட்டம்? எதுக்கு எதை எடுத்தாலும் நஷ்டம், எங்க போனாலும் ஒரு நிம்மதி இல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலை குழம்பி இருக்கிற, புலம்பிக் கொண்டிருக்கிற, அல்லது ஏன் அடிக்கடி பலவீனம், ஏன் அடிக்கடி விபத்து இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாள் உங்களுடைய சமூகத்துல உட்காரக்கூடிய பாக்கியத்தை கொடுங்கப்பா. அவர்களோடு பேசுங்க, உம்மிடத்திலிருந்து தெரிந்து கொள்ள, கேட்க அப்படிப்பட்ட ஒரு இருதயத்துல ஒரு உந்துதலை கொடுங்க, நடத்தலை கொடுங்க. அதை அறிந்து அதை சரி பண்ணி உமக்காக என்னமா எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்த உதவி செய்யும். அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் இன்றைக்கு மாற்றும்படியாய் கரம் நீட்டப்படட்டும். அதிசயங்கள் நடக்கட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமாய்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய கரத்துல கொடுப்போம், அவருடைய பாதத்துல காத்திருப்போம். காரியங்கள் வெளிப்படுத்தப்படும். அதற்கு கீழ்ப்படிவோம். நிச்சயமாகவே முடிவில்லாததற்கு முடிவு வரும். நம்பிக்கை வீண் போகாது. இந்த சிந்தனையோட நாளை தொடரலாம். மீண்டுமா நாளை தினம் சந்திப்போம்.